نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இருளிலே உலர்ந்து கொண்டிருந்த இம்மனித சமுதாயத்தினர்களை இதோ இறைவனின் ஒளி என்று சுட்டிக்காட்டிய இருலகத் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஒற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய பெயரோடு இணைந்திருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்று வருவதற்கு முன்பதாகவே அரபு மக்களிடத்திலே ஒரு வழமை இருந்தது. அந்த வழமை என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய விக்கிரகங்களுடைய சிலைகளுடைய பெயரை கூறி அந்த காரியத்தை துவங்குவார்கள். அவங்களுடைய ஐதீகம் என்னன்னு சொன்னா, தன் சிலையினுடைய பெயர் கொண்டு துவங்கக்கூடிய காரியம் எப்பவுமே பரக்கத்தானதாக இருக்கும், நஷ்டம் ஏற்படாது, லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஐதீகத்துல எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தன் சிலைகளுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. எப்போது இஸ்லாம் வந்ததோ அந்த மூட நம்பிக்கைகள் பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இனி எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அந்த காரியத்தை செய்யுங்கள், அல்லாஹுடைய பெயர் கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் அல்லாத காரியத்தில் பெயரை கொண்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா கட்டளையிட்டான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே ஹிரா என்கக்கூடிய குகையிலே வஹீயை அல்லாஹ் அனுப்பும் பொழுது முதல் வார்த்தையை பெருமானாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்னா. அல்லாஹ் நபியே, அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபியே, நீங்க அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஓதுங்க, அல்லாஹுடைய பெயரை கொண்டு துவங்குங்க, வேறு எந்த பெயரை கொண்டும் துவங்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ பிஸ்மில்லா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹுவை கொண்டு ஆரம்பம் செய்யப்படவில்லையோ அதெல்லாம் ஃபஹுவ அக்தஉ, பரக்கத்தில்லாமல் போகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப எந்த காரியத்தை நாம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கவில்லையோ அந்த காரியங்கள் பரக்கத்தில்லாமல் போகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
அதிலும் குறிப்பாக அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்க பிஸ்மில்லாஹ்ல, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அரபியில சொல்லுவாங்க அது இஸ்முல் ஆலம் அப்படிம்பாங்க. அதாவது அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் பெயர்கள் இருந்தாலும் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, இது அல்லாஹுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் துஆ செய்யும் போது அல்லாஹ் என்கக்கூடிய இந்த இஸ்முல் ஆலமை பயன்படுத்தி துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்னாங்க. இப்ப இஸ்முல் ஆலமை பெருமானார் துஆ செய்யும் பொழுது சொல்ல சொன்னாங்க. அந்த இஸ்முல் ஆலம் தான் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த இஸ்முல் ஆலம் அப்படிங்கிறது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை தான்பாங்க. நிறைய ஆதாரங்கள் உண்டு அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை சிறந்தது என்பதற்கு. நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து அல்லாஹ் சொன்னானாம், ஜிப்ரீலே நீங்க உலகத்துக்கு போங்க, அல்லாஹ் என்று என்னுடைய பெயரை யாராவது சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த அல்லாஹ் என்று சொன்னதுனால கியாமத்துடைய நாளை 40 வருடங்கள் தள்ளி வையுங்கன்னு அல்லாஹ் சொன்னாலும். உலகத்துல அல்லாஹ் அப்படின்னு சொல்றவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டால் கேட்ட உடனே 40 வருடங்கள் கியாமத்தை தள்ளி வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னொரு ஹதீஸ்ல பிரபல்யமான நபிமொழி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் இருக்கும் வரையிலும் கியாமத்து நிகழாதுன்னு சொன்னாங்க. யாருமே அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஆளே இல்ல ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆள் இருக்கும் வரைக்கும் கியாமத்து வராது. யாருமே இல்லைன்னா தான் கியாமத்து வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் என்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அதுதான் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படும். இன்னொரு ஆதாரம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தௌராத் வேதம் கொடுக்கிறேன்னு தூர் சீனாவுடைய மலைக்கு அல்லாஹ் வரவழைத்து அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுக்க முன் வந்தான். இப்ப தூர் சீனா மலைக்கு வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேச முற்படும் போது அல்லாஹ் அழைத்து வரும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், சூரத்து தாஹாவுல எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், மூசாவே இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹுக்கு 99 பேர் இருக்கு. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, மூசாவே நான் தான் ரஹ்மான், நான் தான் ரஹீம், நான் தான் குத்தூஸ், நான் தான் சலாம், நான் தான் மலிக்கு, நான் முஹைமின், முஹ்யி, முமீத்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விட்டு அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ்வே சொன்னதுனால தான் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை இஸ்முல் ஆலம்னு சொல்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க அல்லாஹ் தான் இஸ்முல் ஆலம்ங்கிறதுக்கு ஆதாரம். எந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் அதுல அல்லாஹ்ங்கிறது சேர்ந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆச்சரியமான காரியம் ஏற்பட்டா என்ன சொல்றோம்? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கு அதுல. இல்ல குர்ஆன் ஓதும் போது என்ன சொல்றோம்? அஊது பில்லாஹ், அல்லாஹ் இருக்கு. பிஸ்மில்லா, அல்லாஹ் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் இருக்கு. இப்ப எந்த வார்த்தையை நாம் சொல்ல முன் வந்தாலும் அதுல அல்லாஹ் என்று இருக்கிறதுனால தான் பிஸ்மில்லாஹில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கு அல்லாஹ் என்பது இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படும். இன்னொரு ஆதாரம் சொல்றதாக இருந்தா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, இந்த பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் ஃபலாயில்கள் இருக்கிறது. எல்லா சூறாக்கு பின்னாடியும் முன்னாடியும் பிஸ்மில்லாஹ் குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் எத்தனை சூறா மொத்தம் குர்ஆன்ல? 114 சூரா. ஜுஸு தான் 30. 114 சூறாக்கள். அல்லாஹ் அவருடைய இல்முல பரக்கத் செய்து இன்ஷா அல்லாஹ். 30 ஜுஸுகள், 114 சூறாக்கள். எல்லா சூறாக்கு முன்னாடியும் பிஸ்மில்லாஹ் என்பது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சூரத்து தௌபா எடுத்து பார்த்தோம்னா 10வது ஜுஸு எடுத்து பார்த்தா பராஅத்தும் மினல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த சூறால மட்டும் பிஸ்மில்லாஹ் இருக்காது. ஆனாலும் குர்ஆன்ல இருக்கிற பிஸ்மில்லாஹ் எத்தனைன்னு கேட்டா
சூறாக்களுடைய எண்ணிக்கை 114ங்கிற மாதிரி பிஸ்மில்லாஹுடைய எண்ணிக்கையும் 114 தான். எப்படிங்க ஹஜ்ரத், அதான் ஒரு சூறால இருக்காதுங்கிறீங்க, இப்ப 113 தான் இருக்கணும் அப்படின்னா சூரத்து நம்ல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சூறாவிலே பிஸ்மில்லாஹ் ஒரு ஆயத்தாகவே அல்லாஹ் இணைத்திருக்கிறான். அதை கணக்கு பண்ணி பார்த்தா 114 சூரா மாதிரி பிஸ்மில்லாவும் குர்ஆன்ல 114 தடவை பிஸ்மில்லாங்கிறது வருது. எல்லா சூறாவிலையுமே பிஸ்மில்லாஹ் என்பதை அல்லாஹ் முன்னாடி எழுதியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பிஸ்மில்லாஹுடைய இன்னொரு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு குளிப்பு கடமையானவர், மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி குர்ஆன் எடுத்து ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, ஹராம், மார்க்கம் தடுத்திருக்கு. ஆனா குர்ஆன் எடுத்து ஓதக்கூடாது, தடுக்கப்பட்ட காரியம்தான். ஆனா குர்ஆனுடைய ஆயத்துகள்ல ஒரு ஆயத்தாக இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹ் ஓதலாமான்னு கேட்டா இந்த ரெண்டு பேரும் தாராளமா ஓதலாம். குளிப்பு கடமையான ஒரு ஆணோ அல்லது குளிப்பு கடமையான மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ குர்ஆனை எடுத்து பார்த்தோ அல்லது தொடக்கூடாது, ஓதக்கூடாது. ஆனால் குர்ஆன்ல இருக்கிற ஒரு ஆயத்தாக இருக்கிற பிஸ்மில்லாஹ் என்கக்கூடிய அந்த ஆயத்தை தாராளமாக இந்த ரெண்டு பேரும் ஓதலாம். அதுதான் பிஸ்மில்லாஹுக்கான தனிச்சிறப்புகள்ல ஒன்று. இமாம் அஹ்மஷ் இமாம் ரிவாயத்து செய்கிறார்கள் ஹதீஸ்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல தன்னுடைய பாஷையில தன்னுடைய மொழியில பெருமானார் எந்த கடிதம் எழுதினாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, பெருமானார் ஆரம்பத்துல பயன்படுத்தின வார்த்தை பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அல்லாஹ்வே சொன்னான், நீங்க இனிமேல் என்னை அழைப்பதாக இருந்தால் குலிது அல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் இனிமே நீங்க என்னை கூப்பிடுறதாக இருந்தா, என்னிடத்துல துஆ செய்வதாக இருந்தா, அழைப்பதாக இருந்தா என்ன நீங்க ஒண்ணு அல்லாஹ்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ரஹ்மான்னு கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி தந்ததுக்கு என்னங்க பெருமானார் பிஸ்மிக் அல்லாஹும்மங்கிறத மாற்றி பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான்ல, அர் ரஹ்மான் எக்ஸ்ட்ரா சேர்ந்து அல்லாஹ் இறக்கி வச்சதுனால பெருமானார் அதையும் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படிங்கிறது மட்டும் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சூரத்து நம்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசிட்டு வரும்போது அந்த பில்கிஸ் ராணி சபாங்கிற நாட்டினுடைய மன்னர், அதை ஆட்சி செய்திருந்த ஒரு பெண் ஆட்சியாளர் பில்கிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய தாவாவை கொடுக்கணும், அவங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி கொடுக்கணுங்கிற பேர்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய கடிதம் ஒன்று எழுதும் போது அதுல அவங்க எழுதின வார்த்தை இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுசா எழுதினாங்க. முதல்ல பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் இறங்கின பிறகு பிஸ்மில்லாஹ்னு எழுதினாங்க. அர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதினாங்க. இந்த சூரா ஆயத்து இறங்கிய பிறகு முழுசா பெருமானார் எழுத ஆரம்பிச்சாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. பிஸ்மில்லாஹுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹ் எடுத்து நீங்க குர்ஆன்ல எடுத்து எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கறது எண்ணி பார்த்தோம்னா பிஸ்மில்லாஹ்ங்கிற அந்த எழுத்துல ஒவ்வொரு எழுத்து 19 எழுத்து இருக்கும் கரெக்டா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அரபியில எண்ணி பார்த்தா 19 எழுத்து இருக்கும் கரெக்டா. அல்லாஹ் எதை குறிப்பதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னா, குர்ஆனுடைய ஆயத்துல சூரா முத்தஸிர்ல அல்லாஹ் பேசுறான், நாளை நரகத்திற்குன்னு சில காவலாளிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சில மலக்குமார்களை நரகத்தினுடைய காவலாளிகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய எண்ணிக்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அலைஹா 19, அந்த மலக்குகள் இருக்கிறாங்களே 19 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த 19 மலக்குமார்கள் என்ற எண்ணிக்கையை குறிப்பதற்கு தான் அல்லாஹ் இங்க 19 ஹர்ஃப்களை கொண்டு பிஸ்மில்லாஹ்ங்கிறத அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது எப்படின்னா புரியருக்கு சொல்றதாக இருந்தா, இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், நம்ம ரம்ஜானுடைய மாசத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவுங்கிறோம்ல, எத்தனாவது இரவு? 27வது இரவு நைட்டு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அன்னைக்கு இறக்கி வைக்கப்பட்ட சூரா இருக்குல்ல, சூரத்துல் கத்ர், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த இன்னா அன்சல்னா லைலத்துல் கத்ர் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை வார்த்தை இருக்குன்னு எடுத்து பார்த்தா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத் அல் கத்ர்
வமா அதுராக்க இப்படி எண்ணி பார்த்தா கரெக்டா அந்த ஹிய அப்படிங்கிற வார்த்தை எத்தனாவது கலிமாவா வரும்னா 27வது கலிமாவாக வரும் ஹியங்கிறது. அந்த ஹியங்கிறது எதை குறிக்குதுன்னா லைலத்துல் கத்ர்ங்கிற மேல போச்சல இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய ஹியதான் அந்த ஹிய அப்படிங்கிறது. அப்ப 27வது வார்த்தையாக ஹிய என்பதை லைலத்துல் கத்ரை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துறதுனால தான், அதுவும் ஒரு காரணத்தினால தான் நம்ம இன்னைக்கு 27 அப்படிங்கிறது லைலத்துல் கத்ருங்கிறது என்னைக்கு கொண்டாடுறோம்? 27 இரவு அன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு ஹத்முல் குர்ஆன் துஆலாம் நம்ம ஓதுறோம். அந்த காரணம் தான். அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பிஸ்மில்லாஹ்ல 19 ஹர்ஃபுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், 19 எழுத்து. இன்னும் ஒன்று சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தக்பீர் கட்டிட்டு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி ஓதி தொழுக வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சஹாபி வேகமாக வெளியிலிருந்து ஓடி வந்து தொழுகையில சேர வந்த அந்த சஹாபி ஓடி வந்த அந்த இதுல தக்பீர் கட்டின உடனே ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு ஓதிட்டார். தொழுகையெல்லாம் முடிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி யார் அந்த கலிமாக்களை ஓதுனது யார் அப்படின்னு கேட்டாங்க. யாருமே பதில் சொல்லவே இல்லை, எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த சஹாபிக்கு என்ன மனசுல எண்ணம்னா, இங்க நம்ம ஏதோ தப்பா ஏதோ தொழுகையில சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி வெளிப்படுத்தாம மௌனமாக இருந்தார். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, யாருப்பா அந்த கலிமாவை சொன்னது? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு யார் சொன்னது அப்படின்னா சஹாபாக்கள் அப்பயுமே அமைதியா ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அமைதியா இருந்தாங்க. 3வது முறை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அட யார் ஓதுனது? தப்பெல்லாம் இல்லை, யார் ஓதுனதுன்னு சொல்லுங்க. அப்பதான் அந்த சஹாபி கை தூக்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வர அவசரத்துல தக்பீர் கட்டின உடனே டக்குன்னு அந்த துவா ஓதிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த துவா எவ்வளவு பெரிய பரக்கத்து பொருந்திய துவா தெரியுமா? அந்த துவாவை நீங்க ஓதுனீங்கல்ல, 30 சில்ற மலக்குமார்கள் அந்த துவாவினுடைய நன்மைகளை யார் முதல்ல அல்லாஹ்கிட்ட எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது 30 சில்ற மலக்குமார்கள் இந்த துவா ஓதுனதனுடைய துவாவினுடைய நன்மையை அல்லாஹ்விடத்துல கொண்டு போறதுக்காக வேண்டி 30 சில்ற மலக்குமார்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த துவால எடுத்து பாத்தீங்கன்னா கூட எத்தனை ஹர்ஃப் இருக்கும்னா 30 சில்ற ஹர்ஃப் இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த நரகத்தினுடைய மலக்குமார்கள் 19 பேர் அப்படிங்கறத குறிப்பிடுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹ் அப்படிங்கறதுல 19 ஹர்ஃப்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப பிஸ்மில்லாஹ்ல 19 ஹர்ஃப்கள் இருக்கிறது. நாம் எந்த செயலை செய்தாலும் சரி பிஸ்மில்லாஹ் செய்யாம நம்மளால எந்த செயலுமே செய்ய முடியாது. ஏன்னா எதை செய்தாலும், சாப்பிட்டாலோ குடிச்சாலோ நின்னாலோ உக்காந்தாலோ உறங்கினாலோ எங்கேயாவது இறங்கினாலோ அல்லது ஏறினாலோ என்ன செஞ்சாலுமே பிஸ்மில்லாஹ் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை கழியாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த பிஸ்மில்லாஹ்ல தான் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் யாராவது நம்மள்ட்ட வந்து சொல்றாரு, ஹஸ்ரத் எங்க வீட்டுல எந்த பரக்கத்துமே இல்ல ஹஸ்ரத், தொழில பெருசா பரக்கத்தே இல்லைங்க ஹஸ்ரத், நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல, வீட்டுல போனாலே பெரிய பிரச்சனையா இருக்கு, இல்லைன்னா என் பையன் என்ன செய்யறான், சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறான், அடங்கவே மாட்டேங்கிறாங்க ஹஸ்ரத், என் பையனுக்கு கொஞ்சம் ஓதி விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, சொல்ல பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவங்கள்ட்ட முதல்ல கேட்கணும், இங்க வாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ள போறீங்களா, பிஸ்மில்லா சொல்லிட்டு வெளியே வரீங்களா, அல்லது உங்களுடைய வியாபாரத்தை துவங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி துவங்குறீங்களா, வியாபாரத்தை முடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி முடிக்கிறீங்களா? அப்ப எல்லா காரியத்திலும் நீங்க பிஸ்மில்லாஹ் சொன்னாதான் அல்லாஹ் அதுல பரக்கத்தை செருவான். இல்ல நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லல, வெறுமனே அந்த காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்தை தரமாட்டான். முதல்ல பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறது சொன்னது யாருன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அந்த கப்பலை தயாரிச்சு கப்பல் எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்திட்டு கப்பல் புறப்படும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் முதல்ல சொல்றாங்க. வகால் இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அப்படின்னா, அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு பயணத்தை துவங்குகிறேன் அப்படின்னு பிஸ்மில்லான்னா. ரெண்டாவது பிஸ்மில்லாங்கிறது யார் சொன்னதுன்னா பெருமானாருக்கு முன்பதாகவே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த ஆயத்தை நான் சொன்னல, இப்ப பில்கிஸ் அம்மையாருடைய
கடிதம் எழுதும் போது அல்லாஹ் இறக்கி வைத்தான், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகுதான் எல்லா சூழ்நிலையிலும் பிஸ்மில்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் எந்த அளவுக்கு பிஸ்மில்லாஹினுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தர் காலையிலோ மாலையிலோ ஹதீஸுகள்ல தஃப்சீர்கள்ல இப்படி கூட வருது, குர்ஆன் முந்தி அனுப்பிய வேதங்கள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி குர்ஆனுக்கு முன்னாடி அந்த வேதங்களுடைய சுருக்கம் சாரம்சத்தை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். எத்தனை வேதங்கள் முன்னால் இறக்கி வைத்தாலும் அதனுடைய சுருக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வச்சிருக்கிறான். மொத்த குர்ஆனுடைய சுருக்கத்தையும் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இறக்கி வச்சிருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சுருக்கத்தை அல்லாஹ் பிஸ்மில்லாஹ்ல வச்சிருக்கிறான். முழு பிஸ்மில்லாஹ்வினுடைய சுருக்கத்தை அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய பா அப்படிங்கிற அந்த முதல் எழுத்துக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்ப பிஸ்மில்லாஹ் நம்ம காரியத்துல செய்யறதுனால எவ்வளவு பெரிய சிறப்புன்னு தெரியுமா? அல்லாஹ்ங்கிற பேரை நம்ம மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அரபு மக்கள் கூட அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு இந்த பொருளை அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்னா இணை இல்லாதவன், ஒப்புமை இல்லாதவன் அப்படிங்கிற தர்ஜுமாவை அவங்க கூட விளங்கி வச்சிருந்தாங்க. அதனாலதான் நீங்க கேள்விப்படலாம், எல்லா பயான்கள்ல கூட அன்றைக்கு இருந்த அரபு மக்கள் காஃபிர்கள் சிலைகளுக்கு பெயர் வச்சாங்க. ஒரு சிலையினுடைய பெயர் லாத்து, இன்னொரு சிலையினுடைய பெயர் உஸ்ஸா அப்படின்லாம் நிறைய பெயர்லாம் வச்சாங்க. எங்கேயுமே வரலாற்றுகள்ல அரபு மக்கள் இப்படி சிலைக்கு பெயர் வச்சாங்கன்னு நமக்கு கிடைக்கவே இல்லை. அதாவது ஒரு அரபியாக்கள் சிலைக்கு, தன்னுடைய சிலைக்கு, வணங்கக்கூடிய சிலைக்கு அல்லாஹ்னு பேர் வச்சாங்களன்னா கிடையாது. ஏன் வைக்கலன்னா, அல்லாஹ்னாலே ஒப்புமை இல்லாதவன், நிகரற்றவன், யாருக்கும் இணை இல்லாதவன்கிற தர்ஜுமாவை யார் விளங்கி வச்சிருந்தான்னா அன்றைக்கு இருந்த அரபு குறைஷிகள், மக்கா காஃபிர்கள் கூட விளங்கி வச்சதுனால தான் தன் சிலைகளுக்கு கூட அல்லாஹ்ங்கிற பெயர் அவங்க சூட்டவே கிடையாது. அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா, நம்ம வணங்குற இந்த சிலைகள் எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் அப்படிங்கிற ஒருத்தன் போய் நமக்காக மன்றாடும், முறையிடும் அப்படிங்கிற ஒரு நீயத்துல தான் அந்த சஹாபாக்கள் மனிதர்கள் வச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லா காலத்திலையும் இருக்கும். பிஸ்மில்லாஹ் ஓகே, அர் ரஹ்மானிர் ரஹீம் ரெண்டுக்குமே பொருள் பார்த்தா மிக இரக்கமுள்ளவன் அப்படிங்கிற தர்ஜுமான்னு சில பேர் இமாம்கள் சொல்றாங்க. சில இமாம்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, ரஹ்மானுக்கு வேற அர்த்தம், ரஹீமுக்கு வேற அர்த்தம். பொதுவா மதரசாக்கள்ல, அரபி மதரசாக்கள்ல, மக்தப் மதரசாக்கள்ல சொல்லி தராங்களான்னு தெரியல. அரபி மதரசாக்கள்ல இதுக்கு தர்ஜுமா செய்யும் போது அழகா சொல்லுவாங்க, அர் ரஹ்மான் அப்படின்னாலே இவ்வுலகில் நல்லவர்களுக்கு தீயவர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் அப்படின்னா மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். அர் ரஹ்மானுங்கிறது இந்த உலகத்துல நல்லவர்களுக்கு தீயவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் என்பது மறுமையில நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படிங்கிற பொருளும் சில இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஏன் அந்த ஒரு சூறால மட்டும் பிஸ்மில்லா இடம் பெறல தெரியுமா? அந்த சூரத்து தௌபாவினுடைய ஆயத்துகள் எல்லாமே போர் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளாக அல்லாஹ் பேசுறான். போர் சம்பந்தப்பட்ட ஆயத்துல ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவங்கிறது அங்க வருங்கிறதுனால அல்லாஹ் அந்த இடத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ன செய்யல, அல்லாஹ் சொல்லல. பொதுவாகவே பாருங்க, ஒரு பிராணி அறுக்கிறோம், குர்பானிக்கு ஆடு அறுத்திருப்போம், மாடு அறுத்திருப்போம். அந்த ஆடு மாடு அறுக்கும் போது நமக்குள்ள ஒரு இரக்க குணம், அதாவது பிராணி மேல இரக்க குணம் வருமே தவிர அறுக்க முடியாத மாதிரி இரக்க குணம் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் அந்த இடத்துல முழுசா பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? மாறாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாவோட அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். ஏன்னா அங்க அர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி ஒரு கால அறுக்க இறக்கப்பட்டு பிராணி மேல இறக்கப்படலாம், ஆனா அறுக்கிறதுக்கு நம்ம இறக்கப்பட்டு அறுக்காம விட்டுட்டோம்னா குர்பானியாக ஆகாதுல்ல. அதனாலதான் அங்க அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தையை சேர்த்தாம வெறுமனே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிக்க தந்தோம். அதனால நம்மளுடைய எல்லா நிறைகளிலுமே பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறது நம்மோட ஊறி போய் இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அந்த காரியத்தை செய்யவே கூடாது. அது நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதாக இருக்கட்டும்,
வீட்டிலிருந்து வெளியே வருவதாக இருக்கட்டும், சாப்பிடும் போதோ தண்ணீர் குடிக்கும் போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை கழியவே கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இங்க தீனியாத் பாடம் இருக்கா? இந்த பாடம் இருக்கு மாஷாஅல்லா. இல்ல அன்வர் சுஃபா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி இருக்காமா? இங்க அந்த மெத்தட் இல்ல, பழைய மெத்தட் தான். சரி, இந்த துவா ஓதுவாங்க, மக்தப் மாணவர்கள் என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. இப்ப இந்த துவா இருக்கிறதே, இதை யார் காலையில ஓதுவாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மாலை வரைக்கும் அவருக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் பாதுகாப்பான், எந்த பிரச்சனையுமே அவருக்கு வராதுன்னாங்க. யார் மாலையில ஒரு முறை ஓதுவாரோ பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, யார் மாலையில இந்த துவாவை ஓதுவாரோ அல்லாஹ் அடுத்த நாள் காலை வரையிலும் அவருக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்னாங்க. இப்ப இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் பெருமானார் ஓத சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்க போங்க, அப்பதான் உங்களோட ஷைத்தான் வீட்டுக்குள்ள வரமாட்டான்னாங்க. இல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லாம நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஒத்தால் போறதல்ல, கூட இன்னொரு ஆள் சேர்ந்து என்ன வந்துடுவா, 2 பேரா போவோம் உள்ள. ஆனா யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லைங்க. இதுல வீட்டுக்குள்ள 2 பேர் போனா எங்க அம்மா கேட்பாங்க, எங்கன்னா இன்னொரு ஆள் யாராதுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஷைத்தான், கண்ணுக்கு தெரியாம நம்மளோட என்ன செஞ்சிருவான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லி வீட்டுக்குள்ள போங்க, இல்லைன்னா ஷைத்தான் உங்களை சூழ்ந்து கொள்வான்டாங்க. பயணம் செய்யும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க. ஒரு சஹாபி பயணத்துல ஒட்டகத்துல போயிட்டு இருக்கும்போது, பயணத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விலங்கு, அந்த பிராணி ஒரு மாதிரி இப்படி ஆட்டம் எடுத்து அந்த சஹாபிய ஒரு மாதிரி கீழே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிருச்சு. உடனே அந்த சஹாபி தஈஸ ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதாவது ஷைத்தான் மிகைத்து விட்டான், ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சஹாபி பயன்படுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த சஹாபிய அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னா, ஏன்னா ஷைத்தான் வீழ்த்திட்டான்னு நீங்க வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா அப்ப ஷைத்தான் ஜெயிச்சுட்டா நீங்க வீழ்ந்துட்டீங்க. இப்ப ஷைத்தான் இந்த வார்த்தையை கேட்டானா ஒரு மாதிரி அவன் சந்தோஷப்பட்டு தலகால் தெரியாம குதிப்பான். இன்னைக்கு ஒருத்தரை நம்ம வீழ்த்திட்டா, இன்னைக்கு ஒருத்தனை கெடுத்துட்டா, எப்படியாவது புடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு ஷைத்தான் உங்களை வீழ்த்தியதற்காக அவன் சந்தோஷப்படுவான். அப்படி சொல்லாதீங்க, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்லுங்க, நீங்க தஈஸ ஷைத்தான்னு சொல்லாதீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொன்னாங்க. அதனாலதான் கழிவறைக்குள்ள போகும்போது மலம் ஜலம் கழிக்கும் போது பெருமானார் பிஸ்மில்லாஹ் ஓதுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்ரு மாபைன அயுனில் ஜின்னி வ ஔராத்தி பனி ஆதம், மனிதர்களுக்கும் ஜின்னாத்துகளுக்கும் மத்தியில உள்ள திரை என்னன்னா நம்ம போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு போறது அப்படின்னா. அதனாலதான் பிஸ்மில்லாஹ் சொல்லாம உள்ள போறதுனாலதான், தலை மறைக்காம உள்ள போறதுனாலதான் சில பேருக்கு ஜின்களுடைய அந்த ஷைத்தானியத்தினுடைய சூழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று தாக்கி ஒரு மாதிரியா பண்றது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, திடீர்னு சப்தம் போட்டுட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு போய் செவுத்துல இடிச்சு கீழே உழுவாரு. இதெல்லாம் ஜின்னாத்துகளுடைய தீங்குகள் ஏற்படுவதற்கு காரணம். பெருமானார் சொன்னாங்க, பைத்துல் கலாவுல நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு போங்க அப்படின்னா. இன்னும் பெருமானார் சொன்னாங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா சாப்பிடும் போது நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லலைன்னா ஷைத்தான் என்ன செய்யறான், உங்களோட சாப்பிடுறான், அவனும் சேர்ந்து சாப்பிடுறான் உங்களோட அப்படின்னா. ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் ஒரு முறை பெருமானாரோட உட்காந்து சபையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு சாப்பாட்டினுடைய தட்டு கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. உடனே என் கை அங்கங்க தட்டுல பரவி ஒவ்வொரு பக்கமா எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, யா குலாம் சம்மில்லாஹ வகுல் பியமீனிக வகுல் மிம்மா யலீகன்னா. 3 நல்ல ஒரு சுன்னத்துகளை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. சிறுவரே, முதல்ல சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. 2வது வலது கையால சாப்பிடுங்க, இடது கையால சாப்பிடாதீங்கன்னா. 3வது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்க. சில நேரத்துல இங்க இருக்கிறத விட்டு கையை அங்க வெப்பமுல்ல, பெருமானார் அதை தடுத்தாங்க, அப்படியே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்க, நீங்க அங்கங்க கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் வந்தாங்க. ஆச்சரியமான, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதர்கள் கேட்பாங்களான்னு சஹாபாக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்த சஹாபாக்கள் பெருமானார்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா நஅகுலு வலா நஷ்பஉ. யா ரசூலல்லாஹ் நாங்க நல்லா சாப்பிடுறோம் யா ரசூலல்லாஹ், ஆனா வயிறு நிரம்பவே மாட்டேங்குது யா ரசூலல்லாஹ். நல்லா சாப்பிடுறோம், ஒரு புடி பிடிச்சறோம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா சாப்பிடுறோம் யா ரசூலல்லாஹ், ஆனா வயிறு நிரம்ப மாட்டேங்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன, நீங்க தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ் நாங்க எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும் வذ்குரு இஸ்மல்லாஹி யுபாரகு லக்கும் ஃபீஹி, அப்படி செய்யாதீங்க, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதனாலதான் வீட்டுல எல்லாம் ஒரு நேரமாவது என்ன செய்யணும், ஒண்ணா உட்கார்ந்து மனைவி குழந்தைகளோட நமக்கு என்னதான் வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க, அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் தான் அந்த சஹாபாக்கள் இனிமேல் நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு வயிறு நிரம்புதுன்னு பின்னாடி வந்து அந்த செயல்முறையாக செஞ்சுட்டு வந்து அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்ப சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும். பெருமானார் மறந்துட்டீங்களா, இடையில சொல்லி காட்டினாங்கல்ல, யாராவது சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்துட்டால் இடையில சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆகிருஹுன்னு சொல்லுங்கன்னாங்க. இப்ப பிஸ்மில்லாஹ் சொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புடன் பெருமானார் சொன்னாங்க. இல்லைன்னா ஷைத்தான் உங்களோடு சாப்பிடுவான், ஷைத்தான் அந்த உணவோடு உங்களோடு சேர்ந்து கொள்வான், எந்தெந்த உணவில் எல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லையோ அதிலே ஷைத்தான் சேர்ந்து கொள்வான்னாங்க. அதே மாதிரி கீழே விழுந்த பருக்கையை பெருமானார் அதை எடுத்து அதுல ஏதாவது பருக்கை இருந்தால் அதை தட்டி விட்டுட்டு, அசுத்தம் இருந்தா தட்டி விட்டுட்டு அதையும் சாப்பிடுங்க, ஏன்னா ஷைத்தான் அதை சாப்பிட விடாம தடுப்பான், அதையும் சாப்பிடுங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி கண் திருஷ்டிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாராவது ஒரு பொருளை பார்த்துட்டு பொறாமப்படுறது, கண் திருஷ்டி, கண்ணு வைக்கும் போது பெருமானார் ஓதிக்குங்க, பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் அப்படின்னு ஓதுங்க அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா ஓதுங்க, கண் திருஷ்டி போகும்டா. நம்ம யாருக்காவது கண் திருஷ்டி வச்சாலும் பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளுடைய தொழிலை பார்த்தோ எதையாவது பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க, கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த துவா ஓதுங்க, பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு ஓதுங்கன்னா. ஏன்னா கண் திருஷ்டி இருக்கிறது பெருமானார் அது உண்மைதான், அது ரொம்ப பெரிய அது கொடூரமான ஒரு விஷயம்னா. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னா, ஒரு ஒட்டகம் போயிட்டு இருக்கும் நடந்து, அந்த ஒட்டகத்தை பார்த்து சில மனிதர்கள் இப்படி கண்ணு வைப்பாங்க, என்னடா இவ்வளவு பெரிய கொளுத்த ஒட்டகமா இருக்குதேன்னு கண்ணு வச்சாங்கன்னா அடுத்து அந்த ஒட்டகம் சட்டிக்குள்ள இருக்கும் நாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா போயிட்டு இருந்த ஒட்டகம் எப்ப இவங்க கண்ணு வச்சுட்டாங்களோ திடீர்னு உளுந்து எதையோ ஒன்னு ஆகி மௌத்தா போய் அறுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பீஸ் போட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கண் திருஷ்டிங்கிறது இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த துவாவையும் நம்ம பிஸ்மில்லாஹோடு ஓதிக்கணும். நோய் ஏற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்டாங்கல்ல, யா ரசூலல்லாஹ் ரொம்ப பெரிய நோயா இருக்குது, முடியல யா ரசூலல்லாஹ்னா. ரசூலுல்லாஹ் உடனே அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சு ஒரு பிஸ்மில்லாஹ் அப்படிங்கறத 3 முறை ஓதிட்டு, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அப்படிங்கிற இந்த துவாவை ஒரு 7 தடவை 3 தடவை பிஸ்மில்லாஹ் சொல்லி இந்த துவாவை 7 தடவை அந்த இடத்துல கை வச்சு ஓதுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக ஷிஃபா தருவான்னா. அல்லாஹ் கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை தருவான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரோம் தேசத்தினுடைய அரசர், பெரிய மன்னர், பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொண்ட மன்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினாக பதவியேற்ற பிறகு அரசவையில் இருக்கும்போது ரோம் தேசத்தினுடைய மன்னர் ஒரு கடிதம் எழுதுறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு, உமரே எனக்கு ரொம்ப அடிக்கடி தலைவலியாக இருக்குது, பயங்கரமான அடிக்கடி, நமக்கெல்லாம் தலைவலின்னு சொல்றோம்ல, குறிப்பா பெண்கள் தாய்மார்கள் கவனிக்கணும், தலைவலி அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லும் போது அந்த ரோம்னுடைய அரசரும் கடிதம் எழுதி அனுப்புறாரு, உமரே எனக்கு பயங்கரமான தலையெல்லாம் வலியா இருக்கு, அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுது, ஏதாவது மருந்து இருக்கா உங்கள்கிட்ட, தீர்வு இருக்கான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப கடிதம் எழுதுறாங்க, உங்களுக்கு நான் ஒரு தொப்பி அனுப்பி விட்டுருக்கேன், இந்த தொப்பி ஒரு தொப்பி அனுப்பி விட்டுருக்கேன்,
எப்பெல்லாம் தலைவலிக்குமோ அப்பெல்லாம் அந்த தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்குங்க, அல்லாஹ் தலைவலியை சரியாக்குவான் கடிதம் எழுதி தொப்பியை அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த ரோம் நாட்டினுடைய அரசர் அடிக்கடி தலைவலி ஏற்படும் போது அந்த தொப்பியை போடுறாரு, தலைவலி சரியாகுது. இப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா ஒரு தொப்பி ஒரு துணியை கொண்டு போய் தலையில போட்டதுன்னு தலைவலி சரியாகுதா, எப்பறா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் உமர் அதுல பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி தொப்பியை கழட்டி உள்ள பார்த்தா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதில் எழுதியிருக்கிறாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த பிஸ்மில்லாஹ் எழுதினதுனால தான் தலைவலியை அல்லாஹ் போக்கினான். அவர் ஆச்சரியமா பார்த்தார், ஓ இந்த பிஸ்மில்லாஹ்னால தான் அல்லாஹ் இந்த தலைவலியை அல்லாஹ் போக்கி இருக்கிறான் அப்படின்னா. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய ஹராமான உணவை கூட பிஸ்மில்லாஹ்ங்கிற வார்த்தை ஹலால் ஆக்கிரும். உதாரணமா ஆட்டு ஆடை அல்லாஹுடைய பெயர் சொல்லாம அறுக்கிறது ஹராம். அதே அந்த இடத்துல பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அறுத்துட்டோம்னா அது ஹலால். ஆட்டையோ மாடையோ எதெல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியோ அதெல்லாம் சாப்பிடணும்னா கூடவும் அந்த இடத்துல பிஸ்மில்லாஹ் சொன்னாதான் அது ஹலால். நம்ம கோழி சாப்பிடலாம், இஸ்லாமியர்கள் ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், எருமை சாப்பிடலாம், இப்படி நிறைய இருக்குது. அந்த சாப்பிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட பிராணியாக இருந்தாலுமே நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தா தான் அதை சாப்பிடணும். இதே ஒரு காஃபிருடைய கடையில கோழிக்கறி வாங்குறதோ அல்லது ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றதோ பிஸ்மில்லா சொல்லி அறுக்காம இருந்தாலோ ஆடு சாப்பிடலாம் தான். ஆனா அந்த நேரத்துல பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்படாததுனால அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஹராமா போயிடும். அதையும் ஹலாலாக்குவது என்பது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் நமக்கு ஹலாலாக்கி தருது. அதனாலதான் மார்க்கத்துல நாய் வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல நாய் வளர்ப்பதற்கு அனுமதி கொடுக்கல. இன்னைக்கெல்லாம் செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. மனுஷனுக்கு செலவு பண்றதை விட அந்த நாய்க்கு செலவு பண்றத என்னது, டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்றீங்க நாய்க்கும்பா. அதை குளிப்பாட்டுறதுல இருந்து அதை மற்றதெல்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி உணவு, அதுக்குன்னு பராமரிக்கக்கூடிய பணி வேற, இதெல்லாம் நிறைய பண்ணி நிறைய செலவு பண்ணி செல்ல பிராணி. மார்க்கம் அதை வீட்டுல அனுமதிக்கல. எங்க மார்க்கம் அனுமதிக்குது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் காட்டுல வாழ்றாரு, எதிரிகளுடைய பயம் இருக்குது, விலங்குகளுடைய பயம் இருக்குது அப்படின்னா பாதுகாப்புக்காக வேண்டி என்ன பண்ணலாம்னா நாய் வளர்க்கலாம். இன்னும் அன்றைய காலத்துல வேட்டை பிராணிக்காக வேண்டி நாயை பயன்படுத்துவது பழக்கம். அன்னைக்கெல்லாம் முயலை வேட்டையாடுறதுக்கு நாயை வச்சு வேட்டையாடுவாங்க, பயன்படுத்துவாங்க. அந்த நாயை பயன்படுத்தும் பொழுது கூட வெறுமனே அந்த நாயை போய் வேட்டையாடுனா சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்னா, அந்த நாய்க்கு ட்ரைனிங் பண்ணி அனுப்பும் போது பிஸ்மில்லா போ அப்படின்னு அனுப்பி அந்த நாய் போய் எதையாவது கடிச்சது, எதையாவது சாப்பிட்டது, எதையாவது மௌத்தாக்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிராணியை நாம் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலும் கூட பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த நாயை அனுப்பும் பொழுதுதான் அது லேசாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, யா ரசூலல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது எனக்கு ஒண்ணு கற்றுக் கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார்கிட்ட வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியே எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமோ அப்பெல்லாம் நான் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறேன், இந்த துஆ ஒரு 3 முறை நீங்க ஓதுங்க, அல்லாஹ் இம்மையினுடைய இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான்னு சொல்லிட்டு பெருமானார் கற்றுக் கொடுத்த துஆ தான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அப்படிங்கிற இந்த துஆவை நீங்க ஓதுங்க, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான்னா. இப்ப பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அப்படின்னு நாம ஓதக்கூடிய இந்த வார்த்தையினால அல்லாஹ் கஷ்டத்தை, உலகத்தினுடைய கஷ்டத்தை மட்டுமல்ல மறுமையினுடைய கஷ்டத்தை, சிரமத்தை கூட அல்லாஹ் நீக்கிறான். பிஸ்மில்லா சொல்றதுனால உலகத்தினுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்ல மறுமையினுடைய சிரமத்தை கஷ்டத்தை கூட அல்லாஹ் நீக்கிறான். ஒரு வரலாறு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆச்சரியமான வரலாறு. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வழியா ஏதோ ஒரு வேலையா போயிட்டு இருக்கும்போது ஒரு கபரை கடந்து போறாங்க. கபரை கடந்து போகும்போது அந்த கபரில் பார்த்தா அதாபுடைய மலக்குகள் அங்க உட்காந்து பயங்கரமா அந்த கபரில் இருக்கிறவரை வேதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கபரை கடந்து போயிட்டு
திரும்ப அதே வழியா வரும்போது அந்த கபரை மறுபடியும் கடக்கிறாங்க. இப்ப அந்த கபருக்குள்ள பார்த்தா ரஹ்மத்துடைய மலக்கு உட்கார்ந்து அவருடைய கபரை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக ரஹ்மத்தாக அல்லாஹ் மாத்திட்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், என்னன்னா இது போகும்போது ஒரு காட்சி, வரும்போது ஒரு காட்சியாக இருக்கு. போகும்போது பார்த்தா அல்லாஹ் வேதனையினுடைய மலக்குகளை கொண்டு அல்லாஹ் வேதனை செஞ்சுட்டு இருந்தான். வரும்போது பார்த்தா கபரு சுவன பூஞ்சோலையாக மாறிடுச்சு, ரஹ்மத்துடைய மலக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்களே, என்ன ஆச்சரியம். டக்குன்னு துவால வந்து அல்லாஹ்விடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யா அல்லாஹ் இது என்ன ரெண்டு விதமான காட்சி எனக்கு காட்டியிருக்கிற, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். என்ன சொன்னான்னா, மூசாவே, ஈசாவே, இவர் மௌத்தா போகும்போது இவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார். இவர் உலகத்துல எந்த இபாதத்துமே அமலுமே செய்யாம என்னை மறந்து உலகத்துல வாழ்ந்தார். அதனால அவர் மௌத்தான பிறகு அவருக்கு வேதனை செய்யப்படக்கூடிய மலக்குகளை அனுப்பி அவருக்கு வேதனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்ப இவருடைய மனைவி குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்து அந்த குழந்தை அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மதரசாவுக்கு பள்ளிக்கு அனுப்பி ஓத கற்றுக் கொடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ ஓத கற்றுக் கொடுங்கன்னு அனுப்பி விட்டதுனால அந்த குழந்தை ஓதுவதை கற்றுக்கொண்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓத ஆரம்பிச்சது. அந்த குழந்தை பிஸ்மில்லாஹ் ஓத ஆரம்பித்த பிறகுதான் அவருக்கு என்னுடைய பெயர் அந்த குழந்தை ஓதிருச்சு, இனி எப்படி நான் அவரை வேதனை செய்வது அப்படின்னு சொல்லிதான் உடனே அதாபினுடைய மலக்க தூக்கிட்டு ரஹ்மத்தினுடைய மலக்க கபர்ல வர வச்சேன். என்னுடைய கலாமை என்னுடைய பெயரை அந்த குழந்தை சொன்ன பிறகு நான் எப்படி அவரை வேதனை செய்யறதுன்னு அல்லாஹ் கேட்டான். அப்ப குறிப்பாக பெற்றோர்கள் தாய்மார்கள் கவனிக்கணும், நம்முடைய குழந்தைகள் பிஸ்மில்லாஹ் ஓதுறாங்க, நம்முடைய குழந்தைகள் அல்லாஹுடைய கலாம ஓதுறாங்கன்னா அந்த குழந்தைகள் ஓதக்கூடியதற்கு நன்மையாக அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். அதனாலதான் ஹதீசுகள்ல வருது, யார் பிஸ்மில்லாஹ்வை கற்றுக்கொள்வாரோ ஓதுவாரோ அவர் ஓதுவதினால் கற்றுக்கொள்வதினால் 4 பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒன்று, அந்த பிஸ்மில்லாஹ்வை கற்றுக்கொண்ட அந்த நபருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இரண்டாவது, மூன்றாவது, அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக இருந்த பெற்றோர்களை இருவரையும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். நாலாவது, யார் அவருக்கு பிஸ்மில்லாஹ்வை கற்றுக் கொடுத்தாரோ அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சிம்பிளா ஒரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற ஒரே ஒரு கலிமாவை கத்துக்கிட்டதுனால 4 பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கத்துக்கிட்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், கற்றுக் கொடுத்தவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் அதுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக இருந்த தன் பெற்றோர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது அவ்வளவு பெரிய உயர்ந்த உன்னதமான ஒரு கலிமா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கலிமாவை எழுதுவதனால், எழுதப்பட்ட காகிதத்தை பாதுகாப்பதனால் கூட அல்லாஹ் நிறைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸில் இப்படி பெருமானார் சொன்னாங்க, யார் கீழே கிடக்கிற ஒரு காகிதம் பிஸ்மில்லான்னு எழுதி, அதனாலதான் பிஸ்மில்லா எழுதுன கீழே போடக்கூடாதுன்னு சொல்றது, பிஸ்மில்லாஹ்னு எழுதுன கீழே கிடக்கிற ஒரு காகிதத்தை யார் பாதுகாப்பாரோ, எடுத்து பாதுகாப்பாரோ, அவரை அல்லாஹ் சாதிகீன்கள் உண்மையாளர்கள் இருந்து அல்லாஹ் எழுதுறான், அவருடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி யார் பிஸ்மில்லாஹ்னு எழுதுறாரோ, ஓதெல்லாம் கத்துக்கிட்டு படிக்கலாம் கத்துக்கிட்டு யார் பிஸ்மில்லான்னு எழுதுறாரோ அல்லாஹ்வுடைய கலாமை வார்த்தையை பெயரை கண்ணியப்படுத்தியதனால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய முறை என்னன்னா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கபர்ல ஒருத்தரை கொண்டு போய் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, கபர்ல இருந்து துஆ செய்யும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியிலே வரும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் என்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று சொன்னால் எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் அதுக்கு பாதுகாப்பு தருவான். ஒருவர் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், அந்த கஷ்டத்தை சிரமத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க, அல்லாஹுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை சிரமத்தை அல்லாஹ் போக்குவான்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிதாபுகளிலே வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை எப்படியாவது மனைவியை அடிக்கணும், துன்புறுத்தணும், அல்லது மனைவியை திட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் என்ன பண்றாரு, தன் மனைவிடத்துல சில பொற்காசுகளுடைய ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பைய கொடுத்து, இதை பத்திரமா வச்சிரு, நான் கேட்கும் போது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு அந்த அம்மா போய் கபோர்டை திறந்து பீரோவை திறந்து இந்த சுருக்கு பையை உள்ள வைக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி அந்த சுருக்கு பையை காசை உள்ள வைக்கிறாங்க. அந்த கணவர் அடுத்து எப்படியாவது நைட்டோட நைட்டா அந்த பணத்தை எடுத்துட்டு மனைவிய திட்டணும், மனைவிய கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிற நோக்கத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை அவரு திருடி எடுத்துறாரு. எடுத்து கொண்டு போய் ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாரு. மனைவியை நம்ம பணம்னு கேட்டு எடுத்து தரும்போது இல்லைன்னா திட்டலாம்ல, ஏன் பாதுகாப்பா வச்சுக்க மாட்டியா, உன்கிட்ட கொடுத்தாலே இப்படிதானு திட்டணுங்கிற நோக்கத்துலதான் அவர் அதை பண்றாரு. அடுத்த நாள் வராரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. கேட்டாரு, ஏமா அந்த பணம் கொடுத்தனே கொஞ்சம் எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாரு. கரெக்டா அந்த மனைவி போய் கபோர்டு ஓபன் பண்ணி பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எடுக்கிறாரு. எடுத்து இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா உள்ள பார்த்தா அந்த காசு அப்படியே இருக்கு. என்ன நடந்ததுன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானாம். என்ன கட்டளையிட்டானாம், அந்த பெண்மணி உள்ள வைக்கும் போது எடுக்கும் போது எந்த காரியத்தை அந்த பெண்மணி செஞ்சாலும் அல்லாஹ் பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி என்னுடைய பெயரை கொண்டு அந்த பெண்மணி ஓதி செய்யறாங்க. அதனால ஜிப்ராயிலே எந்த கிணத்துல அந்த பணத்தை தூக்கி கணவர் போட்டாரோ அந்த கிணத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து சுருக்கு பையில அந்த இடத்துல திரும்ப நீங்க வச்சிருங்க அப்படின்னு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதாக, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப பிஸ்மில்லா சொல்றதுனால கணவர்கிட்ட திட்டு வாங்குறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், கணவர்கிட்ட அடி வாங்குறதுன்னு தப்பிச்சுக்கலாம். வந்திருக்கக்கூடிய பெண்கள் யாராவது கணவர் அதிகமா திட்டுறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தா அதிகமா என்ன ஓதிக்கலாம், பிஸ்மில்லா ஓதிக்கிட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் கணவர் திட்ட மாட்டாரு, கணவர் எதுவும் கோச்சுக்க மாட்டாரு. கணவரை சந்தோஷப்படுத்துற நேரத்துல கூட பிஸ்மில்லாங்கிறத அதிகமாக ஓதும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், சிரமங்கள் இரவு தூங்கும் பொழுதாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் பிஸ்மில்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க. பெருமானார் ஒரு முறை கடுமையாக சோதனையில நோய்வாய்ப்பட்டு பெருமானார் கஷ்டத்தில் இருக்கும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருக்கா, கஷ்டமா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, முடியல, ரொம்ப நோயா இருக்குதுன்னு சொல்லும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா, இந்த துஆவை நீங்க ஓதுங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக அப்படின்னு இந்த துஆ ஓதுங்க. யா அல்லாஹ், உன்னிடத்துல எல்லா தீங்கு தரக்கூடிய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், எல்லா பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ எனக்கு நோய் நிவாரணத்தை தருவாயாக அப்படின்னு துஆ செய்யுங்கன்னு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்க பெருமானார் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து ஷிஃபாவை அல்லாஹ் தந்தான். இன்னும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குறிப்பாக பெண்கள் இருக்கிறதுனால இந்த செய்தியை சொல்றேன். பெருமானார் சொன்னாங்க, நைட்டு தூங்கும் போது மேக்சிமம் நைட்டு தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, கதவு சாத்துறதெல்லாம் யாரு பண்ணுவா, லேடிஸ் தான் பண்ணுவாங்க வீட்டுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஹதீஸ்ல, நீங்க இரவு தூங்கும் பொழுது அக்லிக் பாபக வذ்குர் இஸ்மில்லாஹ ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகா. பெருமானார் சொன்னாங்க, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கதவை சாத்தும் போது பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சாத்துங்க. எந்த வீட்டுல பிஸ்மில்லாஹ்னு சொல்லி இரவுல கதவை அடைக்கப்படுகிறதோ அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கு வழியாக வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான். நைட் நேரத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், திருட்டா இருக்கட்டும், வேற சில பிரச்சனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஷைத்தான் வீட்டுக்குள்ள வரமாட்டான். நீங்கள் கதவை அடைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நீங்கள் அடையுங்கன்னா. அதே மாதிரி உங்களுடைய விளக்குகளை அணைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி அணைங்கன்னா. உங்களுடைய பாத்திரங்களை மூடி வச்சுட்டு படுக்கும் போது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு படுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுடைய அன்றைக்கெல்லாம் தோல் துருத்தினால பை பயன்படுத்துற பழக்கம் இருந்ததுனால
அதை கட்டி வச்சுட்டு படுக்கும்போது, இன்றைக்கெல்லாம் பாத்திரம் ஆயிடுச்சு, பாத்திரத்தை மூடி வச்சுட்டு படுக்கும்போது, அதை கட்டி வச்சுட்டு படுக்கும்போது பெருமானார் சொன்னாங்க பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி கட்டி வைங்க. இப்ப கதவு மூடும் போது பிஸ்மில்லா சொல்லி மூடுனா, பாத்திரத்தை மூடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி மூடினால், விளக்கை அணைக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அணைத்து விட்டு படுத்தால் அந்த வீட்டுல நைட்டு ஷைத்தான் வரமாட்டான், ஷைத்தானுடைய தீங்குதல் இருக்காது, அவர்கள் அந்த தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பெருமானார் குறிப்பா சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஹஸ்ரத் என் பையன் அந்த சேட்டை பண்றான், இந்த சேட்டை பண்றான், அடங்கவே மாட்டான், அடங்காத குழந்தையா பிறந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மனைவியோடு சேரும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்க சேருங்க. ஃபைன்ன ஷைத்தான, ஷைத்தான் உங்களோடு அந்த உறவிலே ஷைத்தானும் சேர்ந்து கொள்வான். அப்ப அதனால பிறந்த குழந்தையாக இருந்தா அந்த குழந்தை இடத்திலும் ஷைத்தானியத்துடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால நீங்க மனைவியோடு சேரும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சேருங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு பெருமானார் இடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சல் யா ரசூலல்லாஹ். அப்பதான் இந்த துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. கடுமையான காய்ச்சலுக்கு நான் நிறைய துவா சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா முடிஞ்சா நான் ஊருக்கு போயிட்டு அந்தந்த துவாக்களை மட்டும் நான் உங்களுக்கு டைப் பண்ணியோ அல்லது எப்படியோ ஒன்று அனுப்புறேன் பிடிஎஃபா. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்து ஓத சொல்லுங்க. கண்டிப்பா அதுல பிஸ்மில்லா சொல்றதுனால நிறைய பரக்கத்து இருக்கு. நமக்கு எந்த காரியத்தை செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம செஞ்சா அதுல பரக்கத்து இருக்காது. அதனால வாழ்க்கையில ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப கடுமையான காய்ச்சலாக இருக்குது யா ரசூலல்லாஹ், ரொம்ப கொதிக்குது, சூடு தாங்க முடியலன்னா. நம்ம குடும்பத்துல கூட கடுமையான காய்ச்சலாக இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட 103 டிகிரி தாண்டி போச்சுனாலே ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதனால குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் 102 103க்குள்ள பாத்துக்குங்க. சில பேருக்கு 102 வந்தாவே பிரச்சனையா இருக்கும் உடல் ரீதியாக, அதனால அதுக்குள்ளேயே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது அப்படின்னு பெருமானார்ட்ட கேட்கும் போதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப கற்றுக் கொடுத்த துவா தான் அந்த துவா. பெருமானார் சொன்னாங்க, இப்னு அப்பாஸே, உடல் மேல கை வச்சு, காய்ச்சலா இருக்கிற ஒரு மேல கையை வச்சு, பிஸ்மில்லாஹில் கபீர் அஊது பில்லாஹில் அதீம் மின் குல்லி இர்கின் நஆரின் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார் அப்படின்னு துவா செய்யுங்க. யா அல்லாஹ், மகத்துவமான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் துவா செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஒவ்வொரு நரகத்தினுடைய தீங்கை சூட்டை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இன்னும் கடுமையான சூடாக இருக்கக்கூடிய நரம்புகளுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துவா செஞ்சு காய்ச்சலாக இருக்கிறவர் மேல ஊதுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக ஷிஃபாவாக்குவான். இது உண்மையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து விட்டு நமக்கு அனுபவத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனால பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை விட்டு நீங்கியோ அல்லது பிஸ்மில்லாஹ் சொல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய கலாம் பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆழமாக பதியுமோ இந்த உலகத்துல நமக்கு அதை விட பெருசாக எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்ப்போம், பெரிய பொருளாதார நஷ்டத்துல இருக்கும், பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கும் லட்சக்கணக்கில், ஆனா அவர் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம பதட்டமுமே இல்லாம அமைதியா இருப்பார். போய் கேட்டா அல்லாஹ் கொடுத்தாங்க, அல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்க, என்ன பண்றதுங்க. சில பேருக்கு சிறிய குழந்தை வஃபாத்தாகி இருக்கும், ஆனா பெரிய ஒரு பதட்டம் இல்லாம, அவர் எந்த ஒரு சிரமமும் இல்லாம அவர் அமைதியா அப்படியே இருப்பார். என்னங்க குழந்தை வஃபாத் ஆயிருச்சு, என்னங்க அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்பா. காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் எந்த காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி பழகிட்டோம்னா, அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அதிகமாக உச்சரித்து பழகிட்டோம்னா நம்முடைய உள்ளத்துல அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை பதிந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல வேற எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. அதனாலதான் அல்லாஹுடைய பெரிய கிருபை, பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தாள். இனி நம்ம வாழக்கூடிய காலத்துல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹுடைய கலாம் இல்லாம பிஸ்மில்லாஹ் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்க கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம் மௌத் வரையிலும்
அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய பெயரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா மௌத்துக்கு பிறகும் கூட நம்முடைய குழந்தைகள் சந்ததிகளுக்கு அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய பெயரை அதிகமாக சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து நம்மை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் எல்லா சிரமங்கள் துன்பங்கள் நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கும் நம் மனைவி மக்கள் நம்முடைய சந்ததிகள் ஊர்வாசிகள் மஹல்லாவாசிகள் உலக முஃமின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்